ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கேப்டன்சியில் நம்மளுடைய ஹர்திக் பாண்டியா பண்ணுற தவறுகள் என்ன, ஸோ எதனால் வந்துட்டு மும்பை இந்தியன்ஸ் இப்போ தொடர்ந்து வந்து இந்த அளவுக்கு ஒரு லாசிங் ஸ்ட்ரீக்கில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டோட்டலாக ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்மளுடைய ஹர்திக் பாண்டியோட கேப்டன்சி அப்படிங்கும்போது குஜராத் டைட்டன்ஸ்க்கு ரொம்ப வந்து சக்ஸஸ்ஃபுல் ஒரு கேப்டன்சியாக இருந்தது. பட் மும்பை இந்தியன்ஸ்னு வரும்போது நிறைய விஷயங்கள் வந்து அங்கே வந்து ஒரு ஃப்ளாவாக போயிட்டுருக்கு. அதில் வந்து ஹர்திக் பாண்டியாவால் நிறைய மிஸ்டேக் இருக்குது. அவர் என்னெல்லாம் பண்ணுறாருங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு மிஸ்டேக் பும்ராவை வந்துட்டு ஓவர் ஸ்டார்ட் பண்ண வைக்காதது தான். ஈவன் அதை கெவின் பீட்டர்சன்லேருந்து ஹென்ரிச் கிளாசன் வரைக்கும் சொல்லிட்டாங்க. எஸ்ஆர்ஜிக்கு அகைன்ஸ்டான மேட்ச்சில் ஹையஸ்ட் ரன் ஸ்கோரராக இருந்தது ஹென்ரிச் கிளாசன். ஸோ அவரே வந்துட்டு போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன் என்ன சொன்னார்னா, ஸோ பும்ரா அவங்களுடைய ஒரு பெஸ்ட் பவுலரை வந்து அவங்க வந்து இனிஷியல் ஓவர்ஸில் வந்து யூஸ் பண்ணிக்க மறந்துட்டாங்க. ஸோ அந்த ஒரு மிஸ்டேக்கை நாங்கள் வந்து எங்களுடைய பாசிட்டிவாக வந்து எடுத்து நாங்கள் இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி ஹென்ரிச் கிளாசனே சொன்னார். ஏன்னா ட்ரேவிஸ் ஹெட்டை பொறுத்த வரைக்கும் வேறு லெவலில் அவர் ஆரம்பித்த அந்த ஒரு அதிரடி தான் ஃபினிஷிங்கில் ஹென்ரிச் கிளாசனுக்கு உதவிச்சு. ஸோ டோட்டலாக வந்து ஹென்ரிச் கிளாசன் சொன்னது உண்மை தான். ஏன்னா எப்போவுமே மும்பை இந்தியன்ஸுக்கு ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் ஓவர் நம்மளுடைய பும்ரா தான் பவர் பிளேயில் போடுவார். பட் ஆனால் ஃபார் த ஃபஸ்ட் டைம் இன்னும் ஐபிஎல் ஹிஸ்ட்ரியா என்னன்னு தெரில. ஆனால் நம்மளுடைய பும்ரா 4th ஓவருக்கு தான் ஸ்பெல்லுக்குள்ளேயே வராரு. ஏன்னா ஃபஸ்ட் ஓவரை வந்து பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் ஓவர்சீஸ் பேசர் அஜிதாஸ் குக் வந்து ஓவரை மாற்றுறாரு. 4வது ஓவருக்கு தான் பும்ரா வராரு. இது பும்ராக்குமே பிடிக்கல அப்படிங்கிறத ரோஹித் சர்மாட்ட சொன்னதாகவும் நியூஸ் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ரோஹித் சர்மா ஒரு பவர் பிளே பவுலராக பும்ராவை செம்மையாக யூஸ் பண்ணார். ப்ளஸ் டெத்லையும் 2 ஓவர், அதாவது பவர் பிளே 2 ஓவர், டெத் ஓவரில் 2 ஓவர் அப்படின்னு சொல்லி நீட்டாக வந்து பும்ரா அவருடைய ஒரு மிகப்பெரிய லெவல் ஆஃப் பர்ஃபார்மன்ஸை காமிச்சிட்டு இருப்பார். ஸோ எப்போ வந்து ஃபஸ்ட் ஓவர் பும்ரா வச்சு நம்மளுடைய ஹர்திக் பாண்டியா ஸ்டார்ட் பண்ணுறாரோ அப்போ தான் இந்த ஒரு ப்ராப்ளமுக்கு வந்து சொல்யூஷன் கிடைக்கும் அப்படிங்கிறது எந்த விதமான டவுட்டும் கிடையாது. ஏன்னா பும்ரா ஒரு தரமான ஒரு ஸ்ட்ரைக் பவுலர். நம்மளுடைய ஸ்ட்ரைக் பவுலர் நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதே நேரம் பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா போன வருஷம் வேறு லெவலில் மாஸ் காட்டின ஒரு பேசர் அப்படின்னா பும்ரா இல்லாத டைமில், ஸோ அந்த பும்ரா இல்லாத குறைய தெரியும் பார்த்துக்கிட்டது ஆகாஷ் மத்வால். பட் பார்த்தீங்கன்னா இந்த தடவை ஆகாஷ் மத்வால் இல்லை, சாம்ஸ் முலானியை வச்சு அவங்க வந்து போயிட்டுருக்காங்க. அதில் எந்த விதமான வந்து ஒரு குறையும் கிடையாது. பட் ஆனால் அந்த அளவுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸோ இந்த 2 மேட்ச்சில் பார்த்த வரைக்கும் சாம்ஸ் முலானியால் ஒரு மிகப்பெரிய லெவல் ஆஃப் இம்பாக்ட் கொடுக்க முடியல. ஸ்பின்னர் பேசர் அப்படிங்கிறதுல இல்லாமல் கண்டிப்பாக ஆகாஷ் மத்வாலை நம்ம கண்டிப்பாக பேக் பண்ணியிருக்கணும். ஸோ அது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஈவன் வந்து எனக்கு ஸ்பின் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருந்தது அப்படின்னா இந்த லூக்குட் அந்த மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாம் உள்ள எடுத்துகிட்டு வந்து கெவின் மெக்காப்பாவில் எடுத்துகிட்டு இருக்க பதில் நபின்னு சொல்லி ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஸ்பின்னர் இருக்கார். அவரை உள்ளே கொண்டு வந்திருந்தாலே ஸ்பின் பியூஷ் ஜாவலாவோட சேரும்போது இன்னுமே செம்மையாக இருந்திருக்கும். ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் அப்படிங்கிறதையும் தாண்டி ஒரு நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் நைட்டாக வந்து ஓவரும் போட்டு தருவார். அந்த ட்ரிக்கை மிஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா துஷாராவை உள்ளே கொண்டு வரல. துஷாராவை ஒரு ஸ்ட்ரைக் பவுலராக வந்துட்டு நம்மளுடைய மலிங்கா வந்து மாற்றிட்டு இருந்தார். ஈவன் ஆக்ஷனில் எடுத்ததுக்கப்புறமா எம்ஐ கேப்டன்லாம் வாய்ப்பு கொடுத்து ஸோ துஷாராவை வேறு லெவலில் வந்து ஐபிஎலுக்கு ரெடி பண்ணுறோன்னு சொல்லி அந்த லெவலில் இருந்தது. பட் இப்போ வரைக்கும் துஷாரா ஒரு மேட்ச் கூட ஆடலை. ஸோ கண்டிப்பாக ஃபஸ்ட் மேட்ச்சே டெபு ஓவர்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. மதுஷனக்கா வந்துட்டு இன்ஜுரி அப்படின்னு சொல்லி அவர் ரூல் அவுட் ஆகி லூக்குட்ல உள்ளே வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக துஷாராவோட அவைலபிலிட்டி பெருசாகிட்டு இருக்குன்னு நினச்சோம். பட் இப்போ வரைக்கும் துஷாராவை அவங்க ஆடலை. இந்த மாதிரி நிறைய ஹர்திக் பாண்டியா வந்துட்டு தப்பு பண்ணிட்டு தான் இருக்காரு. ஸோ இதை பற்றி டீட்டெயிலான வீடியோ வந்துட்டு கூடிய விரைவில் நான் உங்களுக்கு கொண்டு வந்து போடுறேன். ஸோ இந்த ஃபஸ்ட்டு 3 இந்த ஒரு இஷ்யூஸை வந்து அவங்க சால்வ் பண்ணணும். இது இல்லாமல் வேறு ஏதாவது இஷ்யூஸை வந்துட்டு நம்மளுடைய ஹர்திக் பாண்டியா சரி பண்ணிக்கணும் அவரோட கேப்டன்சியில் அப்படின்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.